ஐபிஎஸ் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு பெரிய வியாதி, தீராத வியாதி, லைஃப் லாங் ஃபுல்லா நம்ம மருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய வியாதி அப்படிங்கிற மாதிரி இந்த மூளைக்கும் இந்த செரிமான மண்டலத்துக்கும் தொடர்புடையதுதான் இந்த இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம். நமக்கு பாதிக்கப்பட்டு இந்த மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது. டிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நமது சேனலுக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி. ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா ஐபிஎஸ். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா ஐபிஎஸ் அப்படின்னா இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் அப்படின்ற நிறைய பேர் சொல்லுவாங்க. எனக்கு அவங்க வர்றதுக்கு முன்னாடியே கூகுள் பண்ணுறாங்களோ இல்லை மருத்துவர்கள் மற்ற மருத்துவர்களை பார்த்துட்டு எனக்கு ஐபிஎஸ் இருக்கு டாக்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அவங்களுக்கு சில சமயம் வேற கம்ப்ளைண்ட் கூட இருக்கும், ஆனால் ஐபிஎஸ் இருக்குன்னு. அதே மாதிரி ஐபிஎஸ் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு பெரிய வியாதி, தீராத வியாதி, லைஃப் லாங் ஃபுல்லா வந்து நம்ம மருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய வியாதி அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருக்காங்க. ஸோ ஐபிஎஸ் பியூரா வந்து எதனுடன் சம்பந்தப்பட்டது அப்படின்னா பிரைன் கட் ஆக்சிஸ், இந்த மூளைக்கும் இந்த செரிமான மண்டலத்துக்கும் தொடர்புடையது தான் இந்த இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம். யூஸ்வலா இவங்க என்ன அதாவது சிம்டம்ஸ்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வயிறு வந்து ஒரு மாதிரி முறுக்கி வலிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சில சமயம் எனக்கு டாய்லெட் போக மாட்டேங்குது, மலச்சிக்கல் இருக்குன்னு சொல்லுவாங்க. சில பேர் எனக்கு டாய்லெட் போய்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. சில பேர் எனக்கு வந்து வயிற்றுல வந்து கடகடன்னு ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. சிலர் வயிறு உப்புசம், சிலர் ஒரு மாதிரி வாமிட் வர்ற மாதிரி இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த ஐபிஎஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நெடுநாள் நோயெல்லாம் கிடையாது. ஸோ இதுவே நம்ம தொடர்ந்து இருந்தது அப்படின்னா அதைத்தான் வந்து ஐபிடி அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது தற்காலிகம். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம் எழுத போறோம், நமக்குள்ள ஒரு பயம், பதட்டம் அந்த மாதிரி எல்லாம் வர்றப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ரீக்வெண்டா மோஷன் போவோம், அந்த மாதிரி இருக்கும். இது என்ன அப்படின்னா நம்ம மூளையோட சார்ந்த ஒரு விஷயம். நம்ம சாப்பிட்டது கிடையாது, நம்ம மூளையோட சார்ந்த ஒரு விஷயம். அடுத்து இப்ப வந்து நம்ம எங்கேயாவது டிராவல் பண்றோம், நம்ம வீட்டு வாஷ்ரூம் இல்லாம வெளி வாஷ்ரூம் யூஸ் பண்ற நிலைமை, இல்லை நம்ம பாத்ரூம் காலையில போக முடியாது, டாய்லெட் போக முடியாதுங்கிற நினைப்புலயே நம்ம நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எப்படி மோஷன் போகுதுன்னா நான் நல்லா தான் டெய்லி போறேன், ஆனா வந்து என்ன அப்படின்னா எங்கேயாவது வெளியூர் போனேன்னா மட்டும் எனக்கு டாய்லெட் போறதுல சிக்கல் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது மாதிரி சில பேருக்கு வந்து அழுகுறாங்க, கோபம் அப்படிங்கிறலாம் இது பண்றப்ப அவங்களுக்கு ஒரு கொமட்டல் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். பயம் வந்துட்டா வயிற்றுல ஏதோ கடமுடா கடமுடான்னு ஓடுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க மூளை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அப்ப ஐபிஎஸ் இருக்கு, இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்னா நான் ஏதோ ஒரு மாத்திரை போடுறேன் இங்க வயிறு சரியாயிருங்கிறது. ஸோ என்ன அப்படின்னா நம்ம கொஞ்சம் சைக்கலாஜிக்கலா வந்து பாத்தீங்கன்னா, சைக்கலாஜிக்கல்னா அதுக்கு மனநோய் அப்படிங்கிறது கிடையாது. ஏதோ மன அழுத்தம், ஏதோ ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறோம், அதை சரி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம முதன்மையா வந்து தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஐபிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ இம்யூன் டிசார்டர், சீலியாக் டிசீஸ் இருக்கு பாத்தீங்களா, அதோட கம்பேர் பண்ணி இது பண்ணிடுறாங்க. எனக்கு அந்த மாதிரி இருக்குமோ, அது ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னு சொல்றாங்களே, வாழ்நாள் ஃபுல்லா மருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்களே அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து சில பேர் வந்து பயப்பட வந்து ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது ஒரு தற்காலிகமான ஒரு விஷயம்தான். நம்ம மைண்ட் நமக்கு கிளியரா இருந்தது, நம்ம எண்ணம் நமக்கு தெளிவா இருந்தது அப்படின்னா இந்த ஐபிஎஸ் பத்தி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இதற்கு மருந்து மாத்திரைகள் விட வந்து ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு முறை ரொம்ப முக்கியம். ஸோ ஐபிஎஸ் வந்த உடனே என்ன பண்ணணும், இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரொம்ப அதிகமா ஸ்பைசியான ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து எடுக்கக்கூடாது. ரொம்ப காரமா எடுக்கிறது, ரொம்ப புளிப்பா எடுக்கிறது, இந்த மாதிரி உணவு வகைகளை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அற்புதமான ஒரு உணவு இதுக்கு அப்படின்னா நம்ம எப்பயும் சொல்லக்கூடிய மோர் தான். ஸோ நார்மலாவே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோரை வந்து எடுத்துக்கணும். இந்த சில பேர் சொல்லுவாங்க நாங்கள் இந்த மோர் எடுத்தா எங்களுக்கு இன்னும் அப்படியே டயரியா போற மாதிரி இருக்கணும். இந்த மோர் எடுக்கிற இடத்துல ஃபர்ஸ்ட் விஷயம் அது பால்ல இருந்து இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது முக்கியமான விஷயம், மோர்னா தயிரை மிக்சியில ஊத்தி தண்ணி ஊத்தி சிலிப்பிட்டு நம்ம வந்து குடிச்சோம் அப்படின்னா மோர் கிடையவே கிடையாது. நீ அந்த மாதிரி எடுத்து இது பண்ணீங்கன்னா நீங்க வந்து விஷுவலைஸா பார்க்கலாம், ஒரு மாதிரி திரள் திரளா வந்து அந்த தயிர் வந்து இருக்கிறது இருக்கும். இதுவும் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பவல் மூமெண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை டிஸ்டர்ப் பண்ணும்.
ஸோ மோர் அப்படின்னாலே என்ன அப்படின்னா நீர் பெருக்கி. என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ அதை உர ஊற்றி நம்ம சிலு பண்ணணும். நீங்கள் எதுலேயோ ஒன்று பண்ணுங்க, பண்ணி நம்ம இது பண்ணும் பொழுது அதில் இருக்க வெண்ணெய் வந்துடணும். ஸோ வெண்ணெய் வந்த பிறகு ஒரு தண்ணீர் இருக்கும் பார்த்தீங்களா, நல்ல ஒரு பாக்டீரியாவோட. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி எடுங்க, நல்ல ஒரு பலன் தரும். அடுத்து ரெண்டாவது, அதுலேயே முக்கியம் நம்ம சேர்க்க வேண்டியது என்னன்னா சீரகத்தூள். சீரகம் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, அகத்தை நமக்கு ஃபுல்லாக வைக்கும், அதாவது நீட்டாக வச்சுக்கும், தூய்மைப்படுத்தும். அதனால தான் அது பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரகம். ஸோ அப்போ மோர்ல சீரகத்தூள் சேர்த்து எடுக்கணும், அது ரொம்ப முக்கியம். அடுத்து சோம்பு. இந்த சோம்பை எப்போ எடுக்கணும்னா, நம்ம ஒவ்வொரு வேலையும் உணவு உண்ட பிறகு என்ன பண்ணணும்னா சோம்பை வாயில போட்டு அப்படியே நல்லா சவைச்சுக்கணும். ஸோ அது என்ன பண்ணும்னா இன்னும் நமக்கு டைஜஷனை மேம்படுத்தும். சாப்பிட்ட உடனே அந்த வயிறு ப்ளோட்டிங் ஆகுது பார்த்தீங்களா, அதை குறைக்கக்கூடிய தன்மை இருக்கு. அடுத்து என்ன அப்படின்னா இஞ்சி டீ அப்படின்னு. ஸோ இஞ்சி நல்லா ஒரு சின்ன துண்டு, அந்த துண்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டம்ளர் தண்ணீர்ல போட்டு ஒரு பாயில் வந்த பிறகு அதை வடிகட்டி குடிக்கணும். எதற்காக எந்த இடத்துல இந்த இஞ்சி பலன் தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தாபிதம் இருந்ததுன்னா, தாபிதம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் டாக்டர் அப்படின்னா, இந்த ஐபிஎஸ் இருக்கிறவங்க நான் மோஷன் போறப்ப எனக்கு சளியாட்டம் வருது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, அவங்க இந்த இஞ்சி டீயை பயன்படுத்தலாம். ஸோ இதனுடன் இன்னும் கொஞ்சம் நம்ம பெட்டரா நம்ம ஏதாவது பண்ணோம் அப்படின்னா, கெஃபிர் ரொம்ப நல்ல பலன் தரும். ஸோ ஆக்சுவலா கெஃபிர் அப்படிங்கிறது இங்க எந்த விதம்னா அதுல நல்ல பாக்டீரியாஸ் இருக்கு. இன்னொன்று தூக்கம் நல்லா வரும். ஸோ இரவு நேரத்துல கெஃபிர் எடுத்தோம் அப்படின்னா தூக்கம் நல்லா இருக்கும். தூக்கம் நல்லா இருந்தது யாருக்கெல்லாம் நல்ல ஆரோக்கியமான ஆழ்ந்த முழு தூக்கம் இருக்குதோ அவங்களுக்கு அடுத்த நாள் ரொம்ப தெளிவாக இருக்கும். எதை ஒன்று செஞ்சாலும் தெளிவாக சிந்திச்சு செய்வாங்க. நம்மள பல பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்த செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிற ஒரு தெளிவானது நமக்கு இல்லாததுனாலதான் என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதையோ மண்டையில போட்டு குழப்பிக்கிறோம். ஸோ அப்ப நம்ம பிரெயின் கட் ஆக்சஸ் நமக்கு பாதிக்கப்பட்டு இந்த மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது. ஸோ கெஃபிர் போன்றவற்றை எடுக்கலாம். ஸோ இந்த இதை ஃபாலோ பண்ணாலே ஐபிஎஸ் அப்படிங்கிறது ஒரு தற்காலிகமான விஷயம்தான். ஐபிஎஸ் வந்தவங்க தயவு செய்து ஏதோ பெரிய நோய் வந்த மாதிரி அதை நம்ம இது பண்ணக்கூடாது. ஸோ இந்த உணவு முறையை ஃபாலோ பண்ணுங்க. நிம்மதியான ஆழ்ந்த தூக்கம், மன நிம்மதி மட்டும்தான் ஐபிஎஸ்க்கு நிரந்தர தீர்வு. மருந்து மாத்திரைகள் கிடையாது. நன்றி.